நான் வெற்றி அண்ணங்கிட்ட இருந்து இப்படி வாய்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சா நல்லா இருக்கும், அப்படி தான் அந்த வாய்ப்புக்கு நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நினச்சி நான் போனதே. அண்ணனை போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு படத்துக்கான கதை நாயகனாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். பயங்கரமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக சொல்லாமையே தாக்குப்படுத்திக்கிட்டே என் மனைவிட்ட சொல்லுவோமா வேணாமா சொல்லுவோமா வேணாமான்ட்டு அப்புறம் தான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் இப்படி தான் பொதுவாக சமீபத்தில் ஒரு வாரமாகவே வந்து இந்த மாதிரி விடுதலை வந்து ரோட்டர்டாமில் நெதர்லாந்து டோர்னமெண்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கு. கொட்டுக்கால் வந்து பெர்லின் அவார்டில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ விஜய் டிவியில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவேன். இப்போ ஈவினிங் வந்துட்டு இந்த வட்டம் திருவிழாவுக்கு நீ கண்டிப்பாக வரணும்டா அப்படின்ட்டேன். இல்லாட்ட வர முடியாது, ஏன்டா நார்வேயில் செலக்ட் ஆகி சிறந்த நடிகருக்கான செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வரும் அப்படியே டோட்டலாக. அது எப்படி இருக்குது? இல்லை அதுக்கிட்ட அவன் சொல்கிறேன், ஐயய்ய இந்த வெற்றிமாறன் நம்மளை விடுதலை நடித்ததும் போதும் என்னை நார்வேல கூப்பிட்றாங்க, நார்த்தில் கூப்பிட்றாங்க, நெதர்லாந்தில் கூப்பிட்றாங்க, ஜப்பான் கூப்பிட்றாட்டே ஒரு அளவு விளையாட சத்தியமாக உண்மைடா எல்லாமே இப்போ கூட விஜய் டிவிக்கு போயிட்டுருக்குண்டா அப்படின்ட்டு வார்த்தையே இல்லைண்ணே. என்னை டோட்டலாக மாற்றி விட்டீங்க. அது எனக்கு மட்டும் இல்லை, மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்க லைஃப்பில். எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பின்னாடி நிறையா நடிகர்களுக்கும் சரி, நிறையா புது இயக்குனருக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்கண்ணே. நன்றிங்கண்ணே. அடுத்த நேரம் நார்வே கண்டிப்பாக.